to my channel. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீபாவளி வரப்போறதுனால இனி ஃபுல்லா நம்ம தீபாவளி வர வரைக்கும் நம்ம சேனல்ல இருந்து தீபாவளி ஸ்பெஷலான ரெசிபீஸ் தான் வரப்போகுது. அந்த வகையில இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான பிஸ்டாஷியோ குக்கீஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த குக்கீஸ் ரொம்ப ரிச்சா நட்டியா ரொம்ப அதிகமா பிஸ்டாஷியோஸோட ரொம்ப ஒரு ஃபிளேவர்ஃபுல்லான ரெசிபி. இப்போ நான் இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குக்கீஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க அவனை 165 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 ல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணி வெச்சுக்கங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிரலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கங்க. அதுல 100 கிராம் அன்சால்டட் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டர் சேர்த்திக்கங்க. இப்போ இந்த பட்டரை 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுல 1/3 கப் சர்க்கரை இதை சேர்த்திட்டு அது நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா வர்ற வரைக்கும் பீட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு சைட்ல இருக்கிற பட்டர் எல்லாத்தையும் உள்ள எடுத்து கொடுத்து பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கூட 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்திட்டு அதையும் பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அதே பவுல்ல இந்த மாதிரி சல்லடை வச்சுக்கோங்க. இதுல தான் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸும் சேர்த்த போறோம். அதுக்கு முதல்ல 1/4 கப் மைதா, இது கூட ஒரு 30 பிஸ்தாவை இந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். கிட்ட 3 டேபிள் ஸ்பூன் வரும். அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். இது எல்லாத்தையும் உள்ள நல்லா சலிச்சு சேர்த்திக்கங்க. இப்போ இந்த ஸ்பேச்சுலாவை வச்சு ஜென்டிலா ட்ரை அண்ட் வெட் இன்கிரீடியன்ஸை கம்பைன் பண்ணிடுங்க. ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க, அது ஜஸ்ட் கம்பைன் ஆனால் மட்டும் போதும். அவ்வளோதான், நம்ம குக்கி டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குக்கி டோவை பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேல பார்ச்மெண்ட் பேப்பரை லைன் பண்ணி எடுத்திருக்கேன். அதுல நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி குக்கீஸை வந்து ரவுண்டா பிணைஞ்சு ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருங்க. கடைசியா ஒவ்வொரு குக்கீஸ்க்கும் ஒவ்வொரு பிஸ்டாஷியோஸை நம்ம சென்டர்ல வைக்க போறோம். அப்புறம் நான் கொஞ்சமா மிக்ஸ்டு நட்ஸை வந்து சைட்ல அப்படியே வச்சு விடுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட குக்கி டோ கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் நம்ம ப்ரீ ஹீட்டான அவன்ல 165 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சு பேக் பண்ணா நமக்கு குக்கீஸ் ரெடி ஆயிடும். இந்த டைம்ல ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் இருக்கு. யூஸ்வலா வந்து உங்க குக்கி டோவை நீங்க சில் பண்ணீங்க அப்படின்னா அந்த குக்கி ரைஸ் ஆகுறப்போ, அதாவது பேக் ஆகுறப்போ அந்த குக்கி வந்து அப்படியே பிளாட்டா விழுந்துராது. அது வந்து நல்லா அந்த ஃபர்ம்னஸோட இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் வச்சிருங்க. உங்களுக்கு ஒருவேளை டைம் இல்ல அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கங்க. இன்னைக்கு நான் வந்து சில் பண்ண போறது இல்ல, நான் அப்படியே தான் கொண்டு போய் வச்சு பேக் பண்ண போறேன். இப்போ கொண்டு போய் அவன்ல வச்சுட்டு வந்துடலாம். பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொண்டு போய் சில் பண்ணுங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் போல ஆச்சு. குக்கீஸ் வந்து ஒரு சைடா உள்ள இருக்கிறது மட்டும் லைட்டா ப்ரௌன் ஆகிற மாதிரி இருக்கு, வெளியே இருக்கிறது அப்படியே இருக்கு. அதனால இந்த பேக்கிங் ட்ரேவை நான் திருப்பி வைக்க போறேன். உள் சைடு வெளியே இருக்க மாதிரியும் வெளி சைடு உள்ள இருக்க மாதிரியும். அப்போ ஈவன் பேக்கிங் நடக்கும். எனக்கு சரியா 18 நிமிஷம் ஆச்சு. குக்கீஸ் கம்ப்ளீட்டா பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கீஸ் வந்து கம்ப்ளீட்டா கூல் ஆகணும். அதுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. இப்ப பாக்குறதுக்கு பேக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இது கூல் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஃபர்மா நம்மளுக்கு ப்ராப்பரான குக்கி மாதிரி கிடைச்சிரும். இப்போ அது கூல் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆயிடுச்சு. அப்படியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும் இந்த மாதிரி. இப்போ நீங்க ஒரு சர்விங் ட்ரேக்கு மாத்திட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்போ அதை நான் உங்களுக்கு உடைச்சு காமிக்கிறேன். பாருங்க, வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள வந்து நல்லா சூயியாவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம கார்ன்ஃபிளவர் ஆட் பண்றோம். டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லா இருக்கு, டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு.
அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான பிஸ்டாச்சியோ குக்கீஸ் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த திவாலிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.